அருள் அமுதம். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. எல்லாம் வல்ல இறையருட் கருணையாளும் அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியனுடைய அருட்கருணையாளும் அநேக குருமார்களுடைய அருட்கருணையாளும் நம்முடைய இந்த அருளமுதம் என்கின்ற யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக பதிவுகளை இந்த கடந்த ஒரு 7 மாதங்களாக 8 மாதங்களாக பதிவிட்டு வருகிறோம். இந்த சேனல் ஆரம்பித்து சற்றேறக்குறைய நாம் ஒரு இடங்களை 10-11 மாதங்களை நெருங்கி இருக்கிறோம். அதற்குள்ளாக நமக்கு 1,40,000 சப்ஸ்கிரைபர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். நம்முடைய சேனல் வாயிலாக பதிவுகள் மூலமாக அநேக பரரகசியங்களை, ஜோதிட ரகசியங்களை, நம்முடைய சாஸ்திரங்களை பற்றியும் நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறையிலே நாம் வாழ்க்கையிலே வெற்றி பெறும் முகமாக, வாழ்க்கையிலே நல்லதொரு வாழ்க்கையை வளமும் நலவுமாக அமைத்து கொள்ளும் விதமாக பல பதிவுகளை நாம் சாஸ்திர ரீதியாக வழங்கி கொண்டு வருகிறோம். அதற்கு பிரமாணங்களையாக வேதங்களிலிருந்தும் சாஸ்திரங்களிலிருந்தும் புராணங்களிலிருந்தும் இதிகாசங்களிலிருந்தும் உபநிஷத்துகளிலிருந்தும் நாம் வெளியிட்டு வழங்கி வருகிறோம். எனவே இந்த பதிவுகளை அனைவரும் தொடர்ச்சியாக பார்த்து நமக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள், இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பல பதிவுகளை தொடர்ந்து பார்வையிட அடியேன் வேண்டுகோளை விடுத்து, நான் இந்த பதிவிலே நாம் பார்க்கவிருப்பது வருகின்ற மகாலயபட்சம், என்று சொல்லக்கூடிய இந்த பிதுர்பட்சம், அதாவது நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பிதுர்கள், அவர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகாலயபட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த 15-16 தினங்களும் நம்மை தேடி பிதிர்லோகத்திலிருந்து அந்த சூரியனுடைய ஒளி கிரகங்கள் வழியாக இந்த பூமிக்கு நம்மை நேரடியாக வந்து நம்முடன் அரூபமாக இருந்து அந்த 16 தினங்களும் நம்முடைய வாழ்ந்து நாம் அளிக்கக்கூடிய அந்த திதி தவசங்களையும் தர்ப்பணாதிகளையும் அந்த பிதிர் கடமைகளையும் ஏற்று நமக்கு நம்மளுடைய பிதிர் சாபங்களையும் பிதிர் தோஷங்களையும் நீக்கி அருள்பாலிக்க ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ள இந்த மகாலயபட்சம் என்று சொல்லக்கூடிய இந்த பிதுர்பட்சம் வருகின்ற புரட்டாசி மாதம் வரவிருக்கிறது. அந்த பட்சத்திலே, அந்த மகாலயபட்சத்திலே அந்த 2 நாட்கள், அதாவது சப்தமி என்கின்ற திதியிலும் அந்த புரட்டாசி மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை என்று வருகின்ற சப்தமி திதியில் மாலை பொழுதிலே அந்த முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள், அதாவது தந்தை வழி முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய அதிபதியான ஆன்செஸ்டர்ஸுக்கு அதிபதியான ராகுவிற்கும் தாய் வழி முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கேதுவிற்கும் பிதாமகி மாதுர் மாதாமை என்று சொல்லக்கூடிய அந்த முன்னோர்களுக்கு அவர்களுடைய கோபதாபங்களை அந்த சாந்திப்படுத்தும் முகமாக செய்யக்கூடிய சர்பசாந்தி பூஜையும், அதற்கு மறுநாள் 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை என்று காலையிலே அந்த பிதர்கள் அகால மரணம் துர்மரணம் அடைந்த ஆத்மாக்கள் அந்த மோட்சத்தை அடைவதற்கு மட்டுமல்லாமல் நாம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பிரேத சம்ஸ்காரங்கள், திதி திவசங்கள் போன்றவற்றை முறைப்படி செய்யாமல் விட்டுவிட்டதனாலும் அந்த பிதிர் கடமைகளை சரியாமல் நிறைவேற்றாதனாலும் ஏற்படக்கூடிய அந்த பிதிர் சாபங்களையும் பிதிர் தோஷங்களையும் நீக்குவதற்காகவும், முன்னோர்கள் செய்த பாவங்களிலிருந்து விடுபடுவதற்காகவும், அதனால் நம்முடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய திருமணத்தடை, குழந்தையின்மை, விவாக முறிவு, கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, தீராத வியாதி, தீராத வழக்கு, தீராத கடன், தீராத பகை போன்ற பல பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் முகமாக நம்முடைய அருளமுதம் சமய அறக்கட்டளை சார்பாக இவ்வருடம் ராமேஸ்வரம் கர்மபூமி என்று அழைக்கப்படுகின்ற ராமேஸ்வரத்தில் வைத்து அந்த செப்டம்பர் 13 மற்றும் 14ஆம் தேதி 2 நாட்கள் மாபெரும் அந்த சர்பசாந்தி மற்றும் திலகோபத்தை நடத்தவிருக்கிறோம். அதன் முகமாக இந்த பதிவிலே நாம் இந்த யாகத்தை எவ்வாறு நடத்துகிறோம், இந்த யாகத்தில் கலந்து கொள்வதற்கு என்னென்ன வழிகாட்டுதல் முறைகள் எல்லாம் இந்த பதிவிலே நாம் பார்த்துக்க இருக்கிறோம். ஏற்கனவே
நாம் இந்த வீடியோவிலே பல வீடியோக்களிலே ஷார்ட் வீடியோக்களிலே இந்த திலகம் ஏன் செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், எதற்காக செய்யப்படுகிறது, இதனுடைய தாத்பரியங்கள் என்ன, இந்த ஹோமத்தில் என்னென்ன தேவதைகளை வைத்து பூஜை செய்கிறோம், இந்த ஹோமத்தில் சேர்க்கக்கூடிய திரவியங்கள் என்ன, இந்த ஹோமத்தினுடைய அந்த மந்திரங்கள் என்ன போன்ற பல விஷயங்களை பல ஷார்ட் வீடியோக்களாக நான் அடியேன் பதிவிட்டு வருகிறேன். இது மட்டும் இல்லாமல் கடந்த பல வருடங்களாக மற்ற சேனல் மூலமாகவும் இந்த திலஹோமத்தை பற்றி ஒரு பெரிய விழிப்புணர்வை கடந்த ஒரு 7-8 வருடங்களாக அடியேன் ஏற்படுத்தி இருக்கிறேன். அந்த வகையிலே நம்முடைய அருளமுதம் யூடியூப் சேனல் வாயிலாக நாம் சென்ற வருடம் திருப்புல்லானி என்கின்ற அந்த சேதுக்கரையிலே வைத்து, அந்த சமுத்திரக்கரையிலே வைத்து ஒரு 100 குடும்பங்களுக்கு ஒரே நேரத்தில் இந்த திலஹோமத்தை செய்வித்தோம். அந்த அடிப்படையிலே இவ்வருடம் ஏன் என்று சொன்னால், இந்த சர்பசாந்தி பூஜையும் திலஹோமத்தையும் ஒரு தனிப்பட்ட குடும்பம் தனியாக முறைப்படி செய்வதென்று சொன்னால் அதிகமான பொருட்செலவு ஏற்படும். எனவே அவர்களால் அந்த பொருட்செலவை செய்ய முடியாத காரணத்தினால் ஒரு நடுத்தர வர்க்கத்தினருக்காக, ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்களுக்காக ஒரு குறைந்த பொருட்செலவிலே நம்முடைய சமய அறக்கட்டளை சார்பாக இந்த திலஹோமத்தை, இந்த சர்பசாந்தியை அவர்களும் செய்வித்து, அவர்களையும் செய்வித்து, அதனுடைய பலன்களை அவர்கள் பெற்று, அதன் மூலமாக அவர்களும் இந்த பிதுர்சாபங்களும் பிதுதோஷத்திலிருந்து விடுபட்டு அவர்கள் குடும்பமும் நல்ல நிலை அடைய வேண்டும், உயர்வடைய வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே, ஒரு தர்ம சிந்தனையின் அடிப்படையிலே நம்முடைய இந்த அறக்கட்டளையானது இவ்வருடம் கர்ம பூமியான ராமேஸ்வர் திருத்தலத்திலே அமைந்துள்ள மீனாட்சி மஹால் என்கின்ற அந்த ஒரு திருமண மண்டபத்திலே, அந்த ஒரு மஹாலிலே வைத்து இந்த வருடம் இந்த திலஹோமம் மற்றும் சர்பசாந்தி பூஜையை செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் 8:30 மணி வரை சர்பசாந்தி பூஜையும், அதற்கு மறுநாள் செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை என்று காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரை திலஹோமத்தையும் செய்வித்து, அதற்குரிய பரிகாரங்களை முறைப்படியாக செய்வித்து அவர்களுக்கு அந்த பிதுர்தோஷத்திலிருந்து ஒரு விமோச்சனத்தை தர நமது சமய அறக்கட்டளை ஒரு முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது. அதனுடைய அடிப்படையிலே இந்த ஹோமத்தில் அனைவரும் கலந்து கொள்ள அடியேன் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஏனென்று சொன்னால், இது ஒரு குடும்பம் இல்லாமல் ஒரு 100 குடும்பங்களுக்கு சேர்த்து இந்த யாகத்தை நாம் ஒரு 4 ஹோமகுண்டங்களை அமைத்து இந்த யாகத்தை செய்யவிருக்கிறோம். ஒரு ஹோமகுண்டத்திலே 25 குடும்பங்கள் என்கின்ற அடிப்படையிலே 4 ஹோமகுண்டங்களிலே 100 குடும்பங்களுக்கு ஒரே நேரத்திலே தொடர்ச்சியாக இந்த ஹோமத்தை செய்யவிருக்கிறோம். எனவே இந்த ஹோமத்திலே குறைந்தபட்ச நம்முடைய அறக்கட்டளைக்கு நன்கொடையாக ஒரு 5000 ரூபாயை 2 நாட்களுக்கும் சேர்த்து 5000 ரூபாயை நம்முடைய அறக்கட்டளை அந்த ஜிபே நம்பருக்கு அவர்கள் செலுத்தி, அவர்களுடைய அந்த வங்கி விலாச அந்த எண்ணையும், அது மட்டுமல்லாது அவருடைய பேன் எண்ணையும் நமக்கு அனுப்பி அவர்கள் அந்த ரசீதை பெற்று முன்பதிவு செய்து இந்த யாகத்தில் கலந்து கொள்ள அடியேன் வேண்டுகோளை விடுத்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், இது ஒரு தர்மத்தின் அடிப்படையிலே, ஒரு சேவையின் அடிப்படையிலே எல்லோரும் பலன் பெற வேண்டும். ஏனென்றால் எல்லோராலும் அதிகமான பொருட்செலவு செய்ய முடியாது என்ற ஒரே அடிப்படையிலே நம்முடைய அறக்கட்டளை இந்த தர்மகாரியத்தை இவரும் ராமேஸ்வரத்திலே செய்கிறது என்கின்ற செய்விக்கவிருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு, இப்பொழுது இந்த யாகத்திலே பணம் கட்டுபவர்கள் முதலாவதாக நம்முடைய அறக்கட்டளையினுடைய இந்த நம்பரானது கீழே டிஸ்பிளேயிலே ஓடிக்கொண்டிருக்கும். அந்த நம்பரிலே ஜிபே மூலமாகவோ அல்லது நம்முடைய அறக்கட்டளையினுடைய வங்கி விலாசம், வெளிநாட்டில் இருப்பவர்கள் ஜிபே மூலம் பணம் அனுப்ப முடியாது. அவர்கள் எங்களுடைய வங்கி விலாசம் சிட்டி யூனியன் பேங்க், அசோக் நகர் கிளையில் அந்த வங்கி விலாச எண் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த ஒரு டிஸ்பிளே காணப்பட்டிருக்கும். அதை குறித்து வைத்து கொண்டு அவர்கள் அந்த வங்கி விலாசத்திலே என்ஆர்ஐ அக்கௌண்ட் மூலமாக செலுத்த முடியாது. அவர்கள் இந்தியாவில் உள்ள அக்கௌண்ட் மூலமாகத்தான் செலுத்த முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், நம்முடைய அறக்கட்டளை ஒரு ரிலீஜியஸ் அறக்கட்டளை, சமய அறக்கட்டளை. இதற்கு வெளிநாட்டு என்ஆர்ஐ பணங்கள் அனுமதி கிடையாது. எனவே அவர்கள் இந்தியாவில் உள்ள ஒரு அக்கௌண்ட் மூலமாகத்தான் அவர்கள் அந்த பணத்தை செலுத்த முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, மற்றவர்களெல்லாம் ஜிபே மூலமாக தொலைபேசி எண்ணுக்கு அனுப்பி அனைவரும்
அந்த வங்கி எண் மற்றும் தொலைபேசி எண்ணை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய அந்த பேன் கார்டு எண்ணையும் எங்களுக்கு வழங்கி அறக்கட்டளை முறைப்படி பதிவு செய்ய அந்த பதிவை செய்ய அடியேன் வேண்டுகோள் விடுத்துக் கொள்கிறேன். நம்பர் 1. இரண்டாவதாக, அவர்கள் நேரடியாக வருபவர்களாக இருந்தால் வருகின்ற பொழுது அவர்களுடைய குடும்பத்திலே அப்பாவளி முன்னோர்கள், அம்மாவளி முன்னோர்கள் 3 தலைமுறையில் அகால மரணம் அடைந்தவர்கள், அதாவது 60 வயதிற்கு முன்பால் இறந்தவர்களுடைய பெயர்கள், அவர்களுடைய உறவு முறைகள் ஒரு குறித்து எடுத்துக்கொள்ள வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் துர்மரணம், அதாவது விபத்துகள் இறந்தவர்கள், கொலை செய்யப்பட்டவர்கள் அல்லது அவர்கள் தற்கொலை செய்து கொண்டவர்கள் போன்ற அந்த துர்மரணம்னால் அடைந்த ஆத்மாக்கள் யாரெல்லாம் அடைந்திருக்கிறார்களோ அவர்களுடைய பெயர்களையும் அவர்கள் தங்களுக்கு என்ன உறவு முறைகள் என்பதையும் குறித்து எடுத்துக்கொண்டு வர வேண்டும். இவ்வாறு தெரியாத 3 தலைமுறை, அதாவது அப்பாவளி, இந்த ஹோமத்தில் பங்கு கொள்வர்கள் தந்தை இல்லாதவர்கள் மட்டுமே இந்த யோகமத்தை செய்வதற்கு தகுதி உள்ளவர்கள். இதில் உடன் பிறந்தவர்களுடன் சேர்ந்து செய்யலாம். இப்போ 4 தம்பிகள், 4 அண்ணன் தம்பிகள் இருந்தால் எல்லோரும் சேர்ந்து இந்த ஹோமத்தில் பங்கு கொள்ளலாம். அதனால் அந்த குடும்பத்தினுடைய தந்தை வழி முன்னோர்கள், தாய் வழி முன்னோர்களுக்கு அந்த 3 தலைமுறை முன்னோர்கள் தொடர்புடைய அத்தனை பேருடைய அந்த அகால துர்மரணம் அடைந்த ஆத்மாக்களுடைய பெயர்களை அவர்கள் குறித்து கொண்டு வர வேண்டும். நேரடியாக வர முடியாதவர்கள் வாட்ஸ்அப் எண் மூலமாக அந்த இறந்தவர்களுடைய அடியேன் கூறிய அந்த அகால துர்மரணம் அடைந்த ஆத்மாக்கள் அவர்கள் தங்களுக்கு என்ன முறை என்று அவர்கள் தந்தை இல்லாதவர்கள் அவர்கள் பெயரை குறிப்பிட்டு, அவர்கள் கோத்திரத்தை குறிப்பிட்டு, அவர்களுடைய முன்னோர்கள் இறந்தவர்கள் முன்னோர்களுடைய பெயரை குறிப்பிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் எண்ணில் அந்த பணம் அனுப்பிய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி இந்த குறிப்புகளும் எங்களுக்கு அனுப்ப வேண்டும். இது 2வது வழிமுறை. 3வதாக, இந்த நேரிலே வருபவர்கள் இந்த ராமேஸ்வரத்திலே நாம் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி மற்றும் 14ஆம் தேதி 2 தினங்கள் செய்யவிருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை என்று வருவதால் அன்றைய தினம் சாயந்தரம் 5 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த சர்பசாந்தி பூஜையானது நடைபெறவிருக்கிறது. எனவே அன்றைய தினம் அவர்கள் மாலையிலே 4 மணி அளவிலே அங்கே கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் 5 மணிக்கு பூஜை ஆரம்பித்துவிடும். சங்கல்பம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த எல்லோருக்கும் கரெக்டான டயத்தில் இருந்து தனித்தனியாக சங்கல்பம் செய்விக்கப்பட மாட்டாது. மொத்தமாக சங்கல்பம் செய்வதனால் இது ஒரு கூட்டுவாக செய்யக்கூடிய பிரார்த்தனையாக இருப்பதனால் அதனால் எல்லோரும் அந்த 4 மணி 4:30 மணிக்குள் அங்கே இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துக் கொள்கிறேன். அதன்போல் மறுநாள் காலை செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று திலகோமம் செய்யவிருக்கிறோம். அது காலை 7 மணிக்கு கரெக்டாக ஆரம்பித்து விடுவோம். அப்போ வருபவர்கள் அன்றைக்கும் காலையில் அவர்கள் அந்த கடலில் சமுத்திரத்திலோ அல்லது அதற்கு முன்பாக தங்களுடைய ரூமிலோ குளித்து விட்டு இங்கே வர வேண்டும். ஏனென்றால் 2வது முறையாக சமுத்திரத்தில் குளிக்க வேண்டிய இருப்பதனால் திலகோமம் முடிந்து அதனால் முதலில் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த ரூமிலே குளித்துவிட்டு இந்த யாகத்திலே சுத்தமாக வர வேண்டும். அந்த யாகத்திலே கலந்து கொள்பவர்கள் அதற்கு முன்பாக அந்த யாகத்திற்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை என்று காலையில் எதுவும் சாப்பிடாமல் குறைந்தபட்சம் அவர்கள் குளிப்பதற்கு முன்பாக ஒரு காப்பியோ ஒரு கஞ்சியோ சாப்பிட்டு விட்டு அந்த யாகத்திற்கு வர வேண்டும். அதன் பிறகு யாகம் முடிந்து அந்த கடற்கரைக்கு சென்று அந்த இறந்த முன்னோர்களுடைய ஆத்மாக்களை, அந்த பித்ருக்கள் உருவங்களை அந்த கடலிலே சேர்த்துவிட்டு அங்கே குளித்து விட்டு அதன் பிறகு அவர்களுக்குரிய கலச தீர்த்தத்தை அவர்கள் குளித்து விட்டு வர வேண்டும். குளித்து அதன் பிறகுதான் அவர்கள் உடையை மாற்றி அந்த உடையை அங்கே விட்டுவிட வேண்டும். இவ்வாறாக அந்த 2 உடைகள், அதாவது முதல் நாள் ரூமில் சர்பசாந்தி என்று 13ஆம் தேதி குளித்து விட்டு வர வேண்டும். வந்து அந்த பூஜையில் கலந்து கொண்டு சென்று விட வேண்டும். மறுநாள் காலை அவர்கள் ரூமிலே குளித்து விட்டு கையிலே எக்ஸ்ட்ரா ஒரு உடையை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஒன்றை கட்டி கொண்டு ஒரு உடையை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். மேக்சிமம் சட்டை போடாமல் இடுப்புள் வேட்டி உள்ளாடையும் துண்டையும் கட்டி கொண்டு வருவது நல்லது. அதுபோக எக்ஸ்ட்ரா ஒரு வஸ்திரமும் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு துண்டு எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த பூஜை முடிந்தவுடன் கடலிலே சமுத்திரத்திலே போய் தங்களுக்குன்னு ஏற்படுத்த அந்த முன்னோருடைய பிரதிமைகளை எல்லாம் கடலிலே போட்டுவிட்டு கடலிலே ஸ்நானம் செய்து அதன் பிறகு அந்த கலச தீர்த்தத்தினால் உங்களுக்கு ஸ்நானம் செய்து அந்த உடையை அங்கேயே விட்டுவிட வேண்டும். எனவே இன்னொரு மாற்று உடையை தாங்கள் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அன்றைய தினம் 14ஆம் தேதி 3 வஸ்திரங்களை தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாள் அந்த பூஜையை ஆரம்பிப்பதற்கு முன்னால்
ரூமிலே குளித்துவிட்டு ஒரு வஸ்திரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் வருகின்ற பொழுது 4 வஸ்திரங்கள் இந்த பூஜைக்காக ஒதுக்க வேண்டும். அதில் ஒரு வஸ்திரம் 2வது நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வஸ்திரத்தை அந்த கடற்கரையிலே விட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நாம் இந்த ஒரு தெளிவை கொடுத்துக்கொள்கிறோம். அதற்கடுத்து உணவு. இவர்களுக்கு உணவு என்பது முதல் நாள் காலை இந்த 2 நாட்களும் அதற்கு முன்பாக 1 நாட்களும் தாங்கள் மாமிசங்களோ முட்டை போன்ற அசைவ உணவுகள் எதுவும் சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் பூண்டு போன்ற உணவுகளை சேர்க்கக்கூடாது. இப்பொழுது சனிக்கிழமை இன்று காலை 13ஆம் தேதி வருகிறீர்கள், அங்கே ஒரு ரூமிலே தங்குகிறீர்கள். தாங்கள் ஹோட்டலுக்கு சென்றால் ஒரு இட்லியோ ஒரு சட்னியோ எடுத்துக்கொள்ளுங்கள். சாம்பாரிலே வெங்காயம் சேர்த்திருப்பார்கள், அதனால் சாம்பாரை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறோம். அதே போல் மதிய உணவிலே ஒரு தயிர் சாதம் இந்த மாதிரி ஒரு உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல ஒரு காய்கறியிலே வெங்காயம் இல்லாமல் பூண்டு இல்லாத உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். இவ்வாறாக உங்களுக்கு அந்த வழிமுறையை அடியேன் சொல்லுகிறேன். அந்த பூஜை முடிந்த அந்த முதல் நாள் 13ஆம் தேதி பூஜை முடிந்த இரவு அன்று உங்களுக்காக நாங்கள் டிஃபன் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது ஒரு உணவு முறைகளுடைய உணவுக்கு ஒரு நபருக்கு இவ்வளவு ரூபாய் என்று நாங்கள் விதித்திருக்கிறோம். அதாவது ஒரு நபருக்கு 4 இட்லியோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பலகாரமோ அவர்களுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது என்ன பலகாரம் என்பதை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். அவர்கள் சாய்ஸை அவர் எடுத்துக்கொண்டு அதற்குரிய பணத்தை நீங்கள் அவர்களிடமே, அதற்காக ராமேஸ்வரத்திலே ஒரு பிராமணருடைய கேட்ரிங் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அவர்கள் உங்களுக்கு நேரடியாக எத்தனை பேர் என்று நீங்கள் முன்னாடி எங்களுக்கு தெரிவித்து விட வேண்டும். வருகிறென்று தெரிவித்து விட்டால் அத்தனை பேருக்கும் அவர்கள் இத்தனை குடும்பங்களுக்கு உங்களுக்கு உணவுகளை தனித்தனியாக அவர்கள் வழங்கி விடுவார்கள். வழங்கிவிட்டு அதற்குரிய பணத்தை தாங்கள் செலுத்திவிட வேண்டும். மறுநாள் காலையில் யாருக்கும் உணவு எதுவும் கிடையாது. வெறும் வயிற்றில் அந்த திலஹோமத்தை செய்ய வேண்டும். அந்த ஹோமம் முடிந்தவுடன் அனைவருக்கும் உணவுகள் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த உணவுக்குரிய பணத்தை நீங்கள் அந்த கேட்டரிங்காரனிடம் கொடுத்து அவர்கள் உங்களுக்கு அந்த சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஒரு வாழைக்காய் கறி, ஒரு வடை போன்றவற்றை உங்களுக்கு உணவாக அளிப்பார்கள். அதற்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு நபருக்கு என்று இவ்வளவு பைசா சொல்லி வைத்திருக்கிறோம். அதை தாங்கள் அவர்களிடையே செலுத்திக் கொள்ளலாம். அதன் பிறகு அவர்கள் அன்றைய பூஜையை முடித்து கடலிலே குடித்து முடித்து அவர்கள் ஊருக்கு செல்கின்ற பொழுது இரவிலே அவர்கள் ட்ரெயினிலோ பஸ்ஸிலோ செல்பவர்கள் ஏதோ ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது, அந்த வெங்காயம் பூண்டு அன்றைய தினம் சாப்பிடக்கூடாது என்பதனால் அவர்களுக்கு ஒரு இட்லியோ அல்லது ஒரு உப்மாவோ நாங்கள் செய்ததற்கு ஒரு சைட் டிஷ்ஷும் ஏற்பாடு செய்து வெங்காயம் போடாமல் உங்களுக்கு உணவையும் பார்சல் பண்ணி கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்கும் தாங்கள் இந்த கேட்டரிங்கு பணத்தை கொடுத்து தாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு இந்த வருகிறவர்கள் எத்தனை பேருக்கு உணவு வேண்டும், எத்தனை பேருக்கு எவ்வளோ வேண்டும் என்கின்ற அந்த எங்களுக்கு அந்த லிஸ்ட்டுகள்லாம் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேண்டும். எதையும் ஃபோனில் சொல்லக்கூடாது. எல்லாமே வாட்ஸ்அப் மூலமாகவே மொபைலில் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்ப வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லாமே நாங்கள் லிஸ்ட் எடுத்து எல்லாமே மொபைலில் பேப்பரில் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பக்கூடாது. எல்லாமே மொபைலில் டைப் பண்ணணும். முதலில் தாங்கள் செய்வது 5000 ரூபாய் நன்கொடையை அனுப்ப வேண்டும். 5000 ரூபாய் நன்கொடையை அனுப்பி அவர்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களுக்கு அனுப்ப வேண்டும். பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்ப வேண்டும். அனுப்பிய பிறகு தங்களுடைய அந்த நேரில் வருபவர்கள் டீட்டெயிலை நேரடியாக கையிலே எழுதி கொண்டு வரலாம். நேரிலே வர முடியாதவர்கள் தாங்கள் டீட்டெயிலை கோத்திரம், அவருடைய பேர் நட்சத்திரத்தை குறிப்பிட்டு இறந்த முன்னோர்களுடைய பெயர்கள் உறவுகளை குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும். வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேண்டும். தங்களுடைய விலாசங்களை அனுப்ப வேண்டும். எதற்கு விலாசம் என்று சொன்னால், இந்த ஹோமம் முடிந்து 1 வாரம் கழித்து உங்களுக்கு வெறும் அட்சதை பிரசாதம், இந்த திலஹோமத்துக்கு பிரசாதம் மற்ற இடத்துல கொடுக்குற பிரசாதம் மாதிரி ரெச்ச கயிறு அந்த மாதிரி ஒரு தீர்த்தம், அந்த மாதிரி தீர்த்தம் கொடுப்போம். அந்த கலசத்திலே சேர்த்த அந்த லட்சுமணாராயண உமாமகேஸ்வரர் தீர்த்தம் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதில் கோடி தீர்த்தத்தை சேர்ப்போம். ராமேஸ்வரம் அந்த கலசத்திலே அந்த தீர்த்த பிரசாதம், அந்த கலச தீர்த்த பிரசாதம் அட்சதை, மங்கள ஆசீர்வாதம் பண்ண அட்சதை, அது பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் அட்சதை கொடுப்போம் பிரசாதமாக. விபூதி குங்குமம்லாம் வராது, பிரசாதமாக வராது. அது மட்டுமல்லாது எல்லோருக்கும் ஒரு விஷ்ணு பாதம் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு பாதத்தை கொடுப்போம். இந்த விஷ்ணு பாதத்தை தாங்கள் வீட்டில் வைத்து பூஜை செய்து வர வேண்டும். இவ்வாறாக பிரசாதம் 3 பிரசாதங்கள் மட்டுமே உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். நேரில் வருபவர்களுக்கு அங்கேயே கொடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த விஷ்ணு பாதத்திற்கு அங்கே நாங்கள் பூஜை செய்து உங்களுக்கு அளிக்கவிருக்கிறோம். இவ்வாறாக
திலோகமத்தில் பிரசாதங்களை சொல்லிவிட்டேன், உங்களுக்கு உணவுகளை ஏற்பாடுகள் சொல்லிவிட்டேன், இந்த ஹோமத்திற்கு எப்போ வர வேண்டும் என்பதெல்லாம் சொல்லிவிட்டேன். அடுத்தபடியாக உங்களுக்கு தங்குவதற்கு என்று நாங்களே அங்கே உள்ள ஒரு சில லாட்ஜுகளை உங்களுக்காக பிரத்யேகமாக நம்முடைய அந்த யூடியூப் சேனலிலே உங்களுக்கு அந்த லாட்ஜினுடைய தொலைபேசி எண், அந்த விலாசத்தை உங்களுக்கு குறிப்பிடுகிறோம். தாங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு தாங்களாகவே தங்களுக்கு டபுள் பெட்ரூம் வேண்டுமா, ட்ரிபிள் பெட்ரூம் வேண்டுமா, 4 பெட்ரூம் வேண்டுமா, அது தாங்களே முடிவு செய்து புக் பண்ணி செய்து கொள்ளலாம். நாங்கள் அந்த லாட்ஜினுடைய அந்த நம்பர், பெயர்கள் அதை மட்டும்தான் உங்களுக்கு அளிப்போம். தாங்களே நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த ஒரு இருப்பிடத்தை தாங்கள் தேர்வு செய்ய அந்த உங்களுடைய விருப்பமாக நாங்கள் விட்டுக்கொள்கிறோம். நாங்கள் ஹரிஷ் என்கின்ற ஒரு ஹோட்டலை நாங்கள் நியமித்திருக்கிறோம். அந்த ஹரிஷ் ஹோட்டல் என்பது ஆலயத்திற்கு மிக அருகில் இருக்கிறது. எனவே அந்த ஹரிஷ் ஹோட்டலில் தங்குபவர்களும் தங்கலாம். அவர்களோட நம்பர்களை டிஸ்பிளேயில் வரும், அவரை தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா அவர்கள் எங்களுக்கு ஒரு ஸ்பான்சராக இருந்த யாகத்திற்கு அவர்கள் உதவிகளை செய்கிறார்கள். எனவே அவர்களுடைய நம்பரை மட்டும் நாங்கள் விலாசத்துடன் உங்களுக்கு டிஸ்பிளே செய்கிறோம். அவருடைய இன்டர்வியூ கூட இதில் சேர்த்திருக்கிறோம். தாங்கள் அவர்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தங்குவதற்கு அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணி கொள்வார்கள். ஆனால் எல்லாம் தங்களுடைய பட்ஜெட்டுக்கு உட்பட்டு தாங்களே முடிவு செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு எங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தி கொண்டு இந்த யாகத்தில் மேலும் கலந்து கொள்பவர்கள் இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஏனென்று சொன்னால் தனியாக இந்த யாகத்தை செய்வதென்று சொன்னால் அதிக பொருட்செலவாகும் என்கின்ற அடிப்படையிலே நமது அருளமுதும் சமய அறக்கட்டளை இவ்வருடம் இந்த மாலையபட்சத்திலே, அதுவும் அந்த மத்தியாஷ்டமி அந்த சப்தமி தினத்திலே இந்த சர்பசாந்தி பூஜையையும் அந்த திலகோமத்தையும் உங்களுக்காக பிரத்யேகமாக முறைப்படி சாஸ்திரோத்தமாக அடியேன் பல வீடியோக்களிலே பதிவிட்ட மாதிரி அந்த எதனுடைய அடிப்படையிலே இந்த யாகம் எதற்காக செய்யப்படுகிறது, ஏன் செய்யப்படுகிறது, இது எவ்வாறு செய்யப்படுகிறது, எவ்வாறு முறையாக செய்யப்படுகிறது, இதனுடைய தாத்பரியங்கள் என்ன, இதற்கு பிரமாணங்கள் என்ன, இதனுடைய காரணங்கள் என்பது அடியேன் பல பதிவுகளை அடியேன் வெளியிட்டிருக்கிறேன். எனவே அனைவரும் அனைத்து பதிவுகளையும் அனைவரும் பார்த்து அதன் பிறகு இந்த யாகத்திற்கு உடனடியாக முன்பதிவு செய்ய வேண்டுகிறேன். ஏனென்று சொன்னால் 100 குடும்பங்களுக்கு மட்டுமே அனுமதி என்பதனால் முதலில் வருவருக்கு முன்னுரிமை என்கின்ற அடிப்படையிலே வெகு சீக்கிரமாகவே புக் ஆகிவிடும். ஏனென்று சொன்னால் 100 குடும்பத்திற்கு மேல் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது என்கின்ற அடிப்படையிலே தான் 100 பேருக்கு மட்டும் பண்ணுகிறோம். எனவே முன்பதிவு செய்பவர்கள் உடனடியாக எங்களுடைய அருளமுதும் சமய அறக்கட்டளை எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உடனடியாக முன்பதிவு செய்து அந்த பெதிர்சாபங்களிலும் பெதிர்தோஷங்களிலும் நீங்க பெற்று வாழ்வில் வளமும் நலமும் பெற்று வாழ அடியேனும் பிரார்த்திக்கிறேன். எல்லோருக்கும் எல்லாமல்ல அந்த லட்சுமி நாராயணர் அனுகிரகமும் அந்த உமாமகேஸ்வரர் அனுகிரகம், பர்வதவர்த்தினி சமேத அந்த ராமநாத சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க அடியேன் வேண்டி எல்லோரும் இந்த திலகோம மகாயாகத்திலே கலந்து கொள்ள அடியேன் வேண்டுகோள் விடுத்துக் கொள்கிறேன். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்பியோ நமக. நம்முடைய பாரத தேசத்தில் கர்ம பூமின்னு சொல்லக்கூடிய பூமியில் முக்கியமான க்ஷேத்திரம் எதுன்னு சொன்னால் ராமேஸ்வர க்ஷேத்திரம். இங்கே இந்த ராமேஸ்வர க்ஷேத்திரத்தில் தான் நம்மளுடைய முன்னோர்கள் பிதர்கள் அவர்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் தீர்ப்பதற்கு ஒரு அற்புதமான ஸ்தலம் எதுன்னு சொன்னால் ராமேஸ்வரம். அப்பேற்பட்ட ஸ்தலத்தில் வைத்து நம்ம இந்த வருடம் மகாலயபட்சத்தில் அந்த மத்தியாஷ்டமியும் சப்தமி தினத்தில் மாபெரும் சர்பசாந்தியும் அது மட்டுமல்லாமல் மாபெரும் திலகோமத்தையும் நடத்த உள்ளோம். எல்லோருக்குமாக மீனாட்சி கல்யாண மண்டபத்தில் வைத்து அந்த மீனாட்சி மகாலுக்கு அருகிலே அமைந்துள்ள இந்த ஹரிஷ் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தங்கும் விடுதி. இது ராமேஸ்வரம் கோயிலுக்கு வெகு அருகாமையில் உள்ளது. இங்கே எல்லா விதமான வசதிகளும் இந்த ஹோட்டலில் இருக்குது. கார் பார்க்கிங் இருக்குது. 24/7 ஹவர்ஸில் உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது. அது மட்டும் கிடையாது, எப்பொழுதுமே ஹாட் வாட்டர். அது மட்டும் இல்லாமல் ரூம் சர்வீஸ், பாய்ஸ்லாம் இருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க, உமன்ஸ் இருக்காங்க. உடனுக்குடன் உங்களுக்கு ரூம்லேயே சர்வீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பக்கத்தில் தனுஷ்கோடி, கந்தமாதன பர்வதம் போன்ற பல இடங்களுக்கு உங்களுக்கு டூரிஸ்ட், அதாவது தேவிப்பட்டணம், திருப்புல்லானி போனால் கூட அவங்களே உங்களுக்கு டூரிஸ்ட் காரேஜெலாம் அரேஞ்ச் பண்ணி தரதுக்கு எல்லாம் அவங்க பண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம், 4 பெட்ரூம், அது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு ஹால் கூட இருக்குது. அதனால் மொத்தமாக யாத்திரைகள் வர்றவங்க இங்கேயே தங்கி இருந்து நீங்கள் கோவிலுக்கு மிக அருகாமல் இருக்கிற வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் போகலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சர்வீஸ், குட் சர்வீஸ், குட் பட்ஜெட். அதாவது ஒரு பட்ஜெட் ஒரு ஹோட்டல்னால் ஹோட்டல் ஹரிஷ் தான். அதனால் அடியேன் ஜோதிடர் என்கின்ற அடிப்படையில் ராமேஸ்வரத்தில் பல ஹோட்டல்கள் இருந்தாலும்
நான் எல்லாருக்கும் அந்த ஹரிஸ் ஹோட்டலை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்களும் ஹரிஸ் ஹோட்டலில் தங்கி அவங்களுடைய அந்த சர்வீஸை நீங்கள் பெற்றவுடன் இந்த ராமேஸ்வரத்துக்கு வந்து போன புண்ணியம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த டிஸ்பிளேயில் அந்த ஹோட்டலுடைய நம்பர் இருக்குது. உடனடியாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அருள் அமுதம்.